மதுரை மாநகராட்சியின் வரி முறைகேடு கிட்டத்தட்ட ரூபாய் 1000 கோடி அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்படும் நிலையில், இந்த முறைகேட்டுக்கு மூல காரணமாக கருதப்படும் மேயர் திருமதி இந்திராணி மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்ற முதல் கேள்வி. இரண்டாவதாக, சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் துப்புரவு பணியாளருக்கென 6 சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த திட்டமானது இந்த போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவுமா என்ற இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விகளோடு நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். மதுரை மாநகராட்சியில் உயர் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி வரி செலுத்துவதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் எழுது. இது என்ன புகார் அப்படின்னு சொன்னால், அதாவது கமர்ஷியல் பில்டிங்லாம் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் மாதிரி காமிச்சு பல லட்சம் வந்து வரி இருக்கும், அதை வந்து சில ஆயிரங்களாக மாற்றுறது. அதுக்கு வந்து இவங்க வந்து கையூட்டு பெற்றுக்கொள்வது. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்ற ஆண்டு கமிஷனராக இருந்த திரு தினேஷ்குமார் வந்து ஒரு புகாரை வந்து மத்திய குற்றப்பிரிவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தமிழக அரசு என்ன பண்ணுது, மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் ஒரு விசாரணையை வந்து துவங்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுது. இந்த புகார் வந்து வெளியே வந்த உடனே துறைக்கான அமைச்சர் திரு கே நேரு என்ன பண்ணுறார், நேராக மதுரைக்கு போயிட்டு மண்டல தலைவர்கள் 5 மண்டல தலைவர்கள், அப்புறம் வந்து 2 திமுக கவுன்சிலர்கள், அப்புறம் நகரமைப்பு குழு தலைவர், இவர்களெல்லாம் கூட்டு விசாரணை நடத்துகிறாரு. விசாரணை நடத்திவிட்டு அவர்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்கிறாரு. அதேமாதிரி அவர்களும் வந்து ராஜினாமா செய்து விட்டார்கள். இதே அமைச்சர் திரு கே நேரு தான் துப்புரவு பணியாளர் விவகாரத்தை தலையிடாமல் ஊடகங்கள், அதாவது சமூக ஊடகங்களில் வந்து அழுத்தம் அதிகமான பிறகு அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தார். ஆனால் இங்கே ஒரு முறைகேடு புகார் திமுக காரன் சிக்கிறாங்க அப்படின்னோடனே நேராக முதல் ஆளாக போய் அங்காச்சாரார். இந்த வரி முறைகேடு புகார் வெளியே வந்த உடனே அதிமுக சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதாவது யாரெல்லாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், இதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தினார்கள். மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தினே வரும்போது என்ன பண்ணுறாரு, வரி கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. இந்த வரி கண்ணன் யார் அப்படின்னு சொன்னால், அந்த வரி விதிப்பு குழு இருக்குல்ல, அந்த குழுவோட தலைவராக இருக்கக்கூடியவர் திமுக கவுன்சிலரான விஜயலட்சுமி. அவரோட கணவர் தான் வந்து கண்ணன். இவர் வந்து வரி கண்ணன் ஏன் பேர் வந்ததுன்னா, யாராக இருந்தாலும் இவர் அப்ரோச் பண்ணால், அந்த வரி விவகாரம் தொடர்பாக யார் அப்ரோச் பண்ணாலும் அவர்களுக்கு சாதகமாக வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு செய்து கொடுத்துடுவார். அப்படின்றதுனால வந்து வரி கண்ணனே வந்து இவருக்கு பேர் வந்து போச்சு. இந்த கண்ணனை அரெஸ்ட் பண்ணி போலீஸார் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேயர் இந்திராணியோட கணவர் வந்து பொன் வசந்த் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவர் தலைமையில் தான் நாங்கள்லாம் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த வாக்குமூலம் கொடுத்த தகவல் வந்து பொன் வசந்த் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. ஏபி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அமைச்சர் திரு பிடிஆர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. எதுவுமே கை கொடுக்காத நிலையில் சென்னையில் வச்சு போலீஸார் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வரி முறைகேடு தொடர்பாக நம்ம வந்து மதுரையில் இருக்கிற சமூக ஆர்வலரும் அஇஅதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளருமான திரு டாக்டர் சரவணன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த முறைகேடு வந்து 200 கோடி இருக்காதீங்க, கிட்டத்தட்ட 1000 கோடிகள் தொடும், இதில் வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து பலிகடா ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதிவு செஞ்சுருக்கார். மதுரை மாநகராட்சியில் சமீபத்தில் 150லேருந்து 200 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குது. அந்த ஊழல் என்பது வந்து வரி வாங்குறதுல நடந்த முறைகேடு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிறது. அது வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கமிஷனருடைய கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அது தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி என்ன செய்கிறாங்க, திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்க கட்சிக்காரவங்களே 5 மண்டல தலைவர்களையும் வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறார். ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி காமிக்கிறார். ஆனால் உண்மையான நடவடிக்கை என்னவாக இருக்கும், அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ என்ன நடக்குது, அரசு அதிகாரிகள் பலிகடாக்கப்படுகிறார்கள். அதனால் வந்து கமிஷனருடைய பாஸ்வேர்டு கீழே இருக்கக்கூடிய பல லெவலில் இருக்க ஒரு சிஸ்டம் பாஸ்வேர்டை மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த முறைகேடு நடக்குது. ஒன்று வந்து வரி குறைப்பு பண்ணிடுறாங்க, ஊழல் லஞ்சம் வாங்கிக்கிட்டு. இன்னொன்று கமர்ஷியல் பில்டிங்குக்கெல்லாம் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக போட்டு அதில் ஒரு முறைகேடு பண்ணி பணம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எல்லா மண்டல தலைவர்களும் அதில் இன்வால்வ்டு, நிறைய இவங்க கவுன்சிலரும் அதில் இன்வால்வ்டு. இவங்க எல்லாம் என்ன, அரசு அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு பயந்து நிச்சயம் வேலை செய்வாங்க. அவங்களும் அந்த லஞ்சத்துக்கு ஒரு பங்கு இருந்திருக்கும். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து முறைகேடு பண்ணி இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாலை வசதி கிடையாது, குண்டும் குழியுமா இருக்கு, குடிநீர் தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கிறது.
மக்களுக்கான அடிப்படை இது எல்லாமே இப்போ வந்து இந்த திமுக அரசு உயர்த்தி இருப்பதனால சொத்து வரி 150 மடங்கு உயர்த்திட்டாங்க. குப்பை வரி 3 மடங்கு உயர்த்திட்டாங்க. இந்த மதுரையில் ரொம்ப வினோதமாக வளர்க்குற நாய் பூனைக்கெல்லாம் கூட வரி போட்டு அது மக்களோட எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கைகள்லாம் பிறகு கொஞ்சம் இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த மிருகங்களுக்கான அந்த இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படி இவங்க பல வகையில் வந்து இந்த அரசு வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய 200 தாண்டி இது பல ஆயிரம் கோடியை நிச்சயமாக நெருங்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சியிலையும் இதே ஊழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் வந்து நெருக்கி ஒரு 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப சமீபத்தில் மதுரை மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் இன்னும் ஏன் மேயர் மேலே நடவடிக்கை எடுக்கலை? மேயர் ஏன் ராஜினாமா பண்ணலை? ஏன் இந்த மண்டல தலைவர்களை இன்னும் விசாரணைக்கு என்ன உள்ள அழைக்கல? இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதிமுக தான் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இங்கே மதுரை மாநகரில் இருந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை பெற்று இப்போ வந்து அதுக்கான தனி காவல் அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ வந்து முறையான விசாரணை, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா மதுரை மக்கள் வந்து இதை வந்து மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா நம்ம நம்பி ஓட்டு போட்ட ஒரு கட்சி இந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஊழல் பண்ணி நம்மளுக்கான அந்த சாமானிய மக்களுக்கான இதுகள் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காம இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றதுல மக்கள் கொதி நிலையில் இருக்கிறாங்க. அதில் இந்த அரசு வந்து உடனடியாக இந்த மாநகராட்சி மேயரை வந்து அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா வந்து பொன் வசந்த்ன்றவர் வந்து அவர் நேரடி பதவியில் கிடையாது, அரசு பதவியில். அவர் வந்து அவங்களுடைய கணவர் என்ற அடிப்படை மட்டும்தான். பட் பொதுவாக இதான் நடக்குது. எங்கெல்லாம் மகளிர் வந்து கவுன்சிலாக முன்னிறுத்தப்படுறாங்களோ மறைமுகமாக பின்னாடி இருந்து அவங்களுடைய வீட்டுக்காரர்கள் தான் இயங்குறாங்க, ஹஸ்பண்ட் தான் இயங்குறாங்க. அந்த வகையில் பெருவகையான ஒரு ஊழல் இதில் நடந்திருக்கிறது. இதில் அரசு வந்து மெத்தனம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதே எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் 2 நாட்கள் முன்னாடி கூட மிக கடுமையாக இதை வந்து கண்டித்து இதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வரிக்கரனோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அப்போது வந்து ஏசியாக இருந்த திரு சுரேஷ்குமார் அப்படின்றவரை வந்து இப்போ தூத்துக்குடியில் இருக்கார். அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ தூத்துக்குடியிலையும் அவர் வந்து கவனம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதே மாதிரியான வரி முறைகேட்டில் அவர் ஈடுபட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எனவே தூத்துக்குடி மாநகராட்சியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது நமக்கு வந்து இதன் மூலமாக தெளிவாக புலனாகிறது. திமுகவோட மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து மதுரையில் நடக்குது. அப்போ வந்து இந்திராணி வந்து என்ன பண்ணுறாங்க, அன்றைய தினமே வந்து மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இதனால் அந்த அமைச்சர் மூர்த்தி வந்து டென்ஷன் ஆகி தலைமைக்கு புகார் வாசிக்கிறாரு. உடனடியாக மேயர் இந்திராணியின் கணவர் வந்து பொன் வசந்த் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இதில் வந்து என்ன, திமுக வந்து ஒன்றை வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. என்னென்னா, மதுரை மாநகராட்சியை வந்து இயக்கியது பொன் வசந்த் தான், மேயர் இந்திராணி இல்லை அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இதன் மூலம் காமிச்சிட்டாங்க. ஏன்னா மாநகராட்சி கூட்டம் கூட்டுறதுக்குள்ள அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது? மேயருக்கு தானே இருக்குது. இவங்க ஏன் பொன் வசந்த் ஏன் கட்சியை நீக்கிறாங்க? இந்த 3-4 ஆண்டு காலத்தில் வந்து இந்த பொன் வசந்தோட சொத்து மதிப்புன்றது வந்து பயங்கரமாக ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. மதுரை வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஒப்பந்ததாரர்களிடமிருந்து ஏகப்பட்ட லட்சங்களில் வந்து வசூல், தகுதியற்றவர்களுக்கு வந்து பதவி உயர்வு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல், முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஊழல், டோல்கேட்டு, சைக்கிள் ஸ்டாண்டு, பொது கழிப்பிடம், இப்படி வந்து எதையுமே அவர் விட்டு வைக்கல. இது என்னென்னா, எல்லாமே வந்து காசு வாங்கின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் எதுவுமே மாநகராட்சி ரெக்கார்டில் இல்லை. அமைச்சர் பிடிஆர் வந்து மதுரையில் இருக்கார்ல, அவர் வசிக்கிற பக்கத்து தெருவுக்கு பேர் வந்து ஜவஹர்லால் தெரு. அந்த தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு 65 சென்ட் நிலம் வந்து காலி நிலம் இருக்குது. அந்த காலி நிலத்தை ஒரு பிரபல ஜவுளி நிறுவனத்துக்கு வந்து மாநகராட்சி நிர்வாகம் கைமாற்றி விட்டுருக்கு. மாநகராட்சி நிர்வாகம்னு யார்? இவர் பொன் வசந்த் தான், இல்லை மேயர் இந்திராணி தான். அவங்க தான் வந்து கைமாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இது வந்து எப்படி வந்து சாத்தியமானதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே புரியல. அதே மாதிரி தேனி, மதுரை, கொடைக்கானல், சென்னை ஆகிய இடங்கள்லாம் வந்து பொன் வசந்த் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் மதுரையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கவுன்சிலர்களுக்கு இருக்கிற 100 கவுன்சிலர்கள் மொத்தம் மேயர் இந்திராணி வந்து 57வது வார்டு கவுன்சிலரு.
இந்த 100 கவுன்சிலருக்கும் ஒரு மொட்டை கடிதாசி போயிருக்கு. அதில் வந்து 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பொன் வசந்துக்கு வந்து 1 சென்ட் நிலம் கூட இருந்ததில்லை. இப்போ வந்து கம்பம் லோயர் கேம்பில் வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலம் வந்து அவருக்கு இருக்குது. பைபாஸ் ரோட்டில் வந்து ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு திரையரங்கும் வந்து தன்னுடைய பினாமி பேரில் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் வந்து சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதாசியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து விசாரிக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. இப்போ என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இப்போ மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தால் இப்போ துணை மேயர் தான் வந்து பொறுப்புக்கு வருவார். துணை மேயராக இருக்கிற இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர். அந்த இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர் மதுரை மாநகராட்சியை பொறுப்பு பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால அவரை இன்னமும் வந்து மேயரை வந்து ராஜினாமா செய்யாமல் வச்சுருக்காங்க. அமைச்சர் மூர்த்திக்கு ஆதரவான நபர்கள் யாரும் பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி அமைச்சர் பிடிஆருக்கு ஆதரவான நபர்கள் யாரும் இல்லை. அமைச்சர் பிடிஆருக்கு தீவிர ஆதரவாளர் இருந்தது தான் பொன் வசந்த். அதன் மூலியமாகத்தான் அவர் வந்து இந்த மேயர் பதவியை பெற்றது. இப்போ 2 அமைச்சர்களுக்குமே தோதான சிறப்பான ஆள் இல்லை, கிடைக்கல அப்படின்றதுனால மேயர் இந்திராணி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஏன் உங்கள் கூட்டணி கட்சி தான் இடதுசாரி, அவங்க அந்த கட்சியை சேர்ந்த ஒரு துணை மேயர் வந்து மாநகராட்சிக்கு பொறுப்பு வச்சா என்ன தவறு? அடுத்தபடியாக சில தினங்களுக்கு முன்னால் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கென 6 சிறப்பு திட்டங்களை வந்து முடிவெடுத்து அறிவித்தாங்க. அதாவது இறந்து போனால் வந்து 10 லட்சம், காலை உணவு, அப்புறம் காப்பீடு தொடர்பாக இது மாதிரி ஒரு 6 திட்டங்களை அறிவித்தாங்க. இந்த 6 திட்டங்களை அறிவித்ததற்காக தூய்மை பணியாளர்கள் வந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பேரணி போனாங்க. இந்த பேரணி யார் முன்னின்று நடத்தியதுன்னு பார்த்தா அமைச்சர் சேகர் பாபு, மேயர் திருமதி பிரியா, சென்னை மாநகர ஆணையர் திருமதி குமரகுருபணன் இவங்கெல்லாம் வந்து முன்னின்று நடத்துகிறாங்க. பின்னால் வந்து ஒரு 100-150 பணியாளர்கள், அவர்கள்லாம் வந்து உண்மையான பணியாளர்கள் தான் தெரியல, அவர்கள்லாம் வந்து பேரணி வராங்க. பேரணி முடிவில் அவர்களுக்கு வந்து டிஃபன் கொடுக்குறாங்க. இவங்களே உட்கார வச்சு இவங்க டிஃபன் பரிமாறுறாங்க. யார் திருமதி மேயர் பிரியா பரிமாறுறாங்க, அமைச்சர் சேகர்பாபு பரிமாறுறாரு, ஆணையர் குமரகுருபரன் வந்து பரிமாறுறாரு. இந்த மாதிரிலாம் இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக ஊடகங்கள், அதாவது திமுக ஆதரவு, திமுக குரலாக ஒதுக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரை வந்து தூய்மை பணியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து நன்றி சொன்னாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு டீ கொடுத்தாரு. அதாவது என்னென்னா, இன்னமும் திமுக வந்து தூய்மை பணியாளர்களை ஒரு சாதாரண மனிதராக, தனக்கொப்பான மனிதராக பார்க்க தயாராக இல்லை. அதனால தான் வந்து இது சமூக நீதியற்ற அரசு, திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ரொம்ப தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 6 சிறப்பு திட்டங்களும் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இது வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா அவர்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு துரத்தி வச்சிட்டிங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அது காலைல வராங்க, வேலை இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்ட்டிங்க. நீங்கள் வேணால் ராம்கியில் போய் சேர்ந்துங்கன்னு சொல்லிட்டு ராம்கி நிறுவனத்துக்கு மேயர் திருமதி பிரியாவும், அமைச்சர் திரு சேகர்பாபுவும், அமைச்சர் திரு கே நேருவும் ஏஜென்ட்டாக செயல்படுறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 6 திட்டங்களும் யாரை சமாதானப்படுத்த நீங்கள் அறிவித்தீர்கள்? அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது வந்து 6 திட்டம் அறிவிச்சிட்டா மக்கள் நம்பிடுவாங்க, பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அவர்களுக்கோசரம் வந்து 6 திட்டங்களை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் தான் உங்கள் ஆட்சி. நான் ஏற்கனவே சொன்னது தான், ரிப்பன் மாளிகையிலிருந்து தான் திமுகவின் ஆட்சிக்கு முடிவுரை எழுத தொடங்கிவிட்டது. நீங்கள் வந்து நிரந்தர பணியாளர்களுக்கு ஸ்கீம் அறிவிக்கிறீங்க. அதுவும் வந்து இப்போ பயன்பாட்டுக்கு வருமா இல்லையான்னு தெரியாது. உங்கள் ஆட்சி இன்னொரு 6 மாதம் தான் இருக்க போகுது. இப்படி ஏமாற்றிட்டு நீங்கள் இன்னும் போராடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து பல பலன்களை அறிவித்த மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவது மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழித்து விட்டார்கள். நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட போவது உறுதி.